12 அகில இந்திய வேலை நிறுத்தத்தை ஒட்டி விளக்க தெருமுனை கூட்டம் நம்ம மத்திய சென்னை சிஐடி இணைப்பு சங்கங்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த வீதியில் ஒரு விளக்கம் என்ற கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் மனோகரன் அவர்களே, மார்ட்டின் அவர்களே, தாமஸ் அவர்களே, மற்ற தொழிலாளர் சங்கத்தினர் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர், இன்னைக்கு இது அரசியல் என்னன்னா ஒரு மீடியாவோட சேர்ந்தே போயிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட இதனுடைய தொடர்பு எவ்வளோ தூரம் இருக்குன்றது புரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு இவ்வளோ பெரிய இங்கே இருக்க ரயில் பெட்டி தொழிற்சாலை கிட்டத்தட்ட 13,000 பேர் வேலை செஞ்சிருந்த இந்த பொதுத்துறை நிறுவனம் இன்னைக்கு தேஞ்சி 8,000 தொழிலாளி வந்திருக்காங்க. ஆனால் உற்பத்தி மட்டும் 1000 கோச் இருந்தது, 1500 கோச் ஆச்சு, 2000 கோச் ஆச்சு, 3000 கோச் ஆச்சு, இன்னைக்கு 4000 கோச்சு. அதுலேயும் புதுசாக வந்தே பாரத் ஸ்பீட் ட்ரெயின். இந்த மாதிரி உற்பத்தி மட்டும் உயருது, ஆனால் நிரந்தரமான வேலை இல்லை. ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாரும் ஏதோ ஒரு தொழில் சொன்னதுன்னா. ஆனால் நிரந்தர வேலை பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனை இருக்குது, எவ்வளோ மூடப்பட்டிருக்கு. இந்த பாரதிய ஜனதா ஆட்சிகளை வந்த பிறகு எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. பிஎஸ்என்எல் சுத்தமாக ஊற்றி மூடியாச்சு. ஒரு தொலைத்தொடர்பு ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இல்லை, விமான போக்குவரத்து அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. ஆனால் விமான நிலையம் மட்டும் அரசாங்கம் உற்பத்தி பண்ணினே இருக்கு. அந்தந்த ஊரில் ஒரு விமான நிலையம் கட்டுது. ஏங்க, விமானமே இல்லாமல் விமான நிலையம் யாருக்காக கட்டுறீங்க? அதில் யார் டிராவல் பண்ண போறா? விமானம் சுத்தமாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே கிடையாது. ஆனால் விமான நிலையங்கள் மட்டும் அதானி பேரில், அம்பானி பேரில் கட்டினே இருக்காங்க. அப்போ அது யாருக்கு போக போகுது? அதுக்கு அதில் இது பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணம் யாருக்கு போகுது? அது மக்களுக்கு பயன்படுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில 2% மட்டுமே பயன்படுத்தக்கூடிய விமானத்தில் மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பணத்தையும் போடுறீங்க. இப்போ ஐக்கிய ஜன முன்னணி ஆட்சியோட கடைசி பீரியட்ல 50 லட்சம் கோடியா இருந்த கடன் இன்னைக்கு 200 லட்சம் கோடியா இருக்கு. ஆனால் மார்க்கெட் பார்த்தா மீடியால பொருளாதாரத்தை மிகப்பெரிய உயரத்தை எட்டிட்டோம். என்ன உயரத்தை எட்டிட்டீங்க? எந்த பொதுத்துறை நிறுவனங்களும் உற்பத்தி பண்ணல, எல்லாமே தனியாருக்கு போயிடுச்சு. சுரங்கம், நிலக்கரி. இன்னைக்கு அனல் மின் நிலையத்தில் நெய்வேலியில் வெறும் 2000-3000 பேர் தாங்க நிரந்தர தொழிலாளி. ஆனால் 16,000 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளி. அப்போ கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுப்பாங்க? அப்போ அந்த சம்பளத்தோட பலன்லாம் யாருக்கு போகுது? இந்த கனிம வள பலன்லாம் யாருக்கு போகுது? இதை பற்றி எதுவுமே கிடையாது இந்த கவர்மெண்ட்டுக்கு. ரெண்டாவது, இப்போ மாநில நிதியில் பயங்கர பிரச்சனை சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக எதிர்கட்சி ஆளு மாநிலங்கள்ல தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால்லாம் எங்களோட ஜிஎஸ்டி நாங்கள் கொடுக்குற பங்குக்கு நீங்க பணமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு அதை பத்தி எந்த இதுவும் பேசுறது இல்லை. இந்த மாதிரி தொடர்ச்சியா தொழிலாளர்களை வஞ்சிக்கிற இந்த முதலாளிகளுக்கு ஆதரவான தொழிற்சங்கத்தை 44 தொழிற்சங்க சட்டங்களை 4 தொகுப்பா மாத்தி ஒரு வேலை நேரம் எத்தனை மணி நேரம்னா வச்சுக்கலாம். முதலாளி ஏற்பட்டப்பட்ட 12 மணி நேரம் வேலை நேரத்தை கூட்டிக்கலாம். கம்பெனி எப்போனா மூடிடலாம். 300 பேருக்கு கம்பெனியை நீ யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண தேவையில்ல, உடனே மூடிடலாம். இந்த மாதிரி சட்டங்களை திருத்தி முதலாளிக்கு ஆதரவாக சட்டங்களை திருத்தி கொடுத்துட்டு இந்த கவர்மெண்ட் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடத்த அறிஞ்சிட்டோம். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் 2 நாளாக தெரியும் உங்களுக்கு. அந்த பெண் எம்பிகள் என்னை தாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் வரல கூட்டத்துக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ அசிங்கமா இருக்குல்ல இது. மக்கள் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்க. நாடாளுமன்ற உள்ளத்திலே பெண் எம்பிகள் இவரை தாக்கிடுவாங்களா? அவ்வளோ பாதுகாப்பு குறைபாடா இந்தியாவில் இருக்கு. 57 இன்ச்சு மார்க் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா ஓடி ஒழிஞ்சின்னு போயிருங்க. பெண் எம்பி மேல புகார் சொல்லிட்டு ஒரு அமெரிக்க பொருளுக்கு 0% வரி, ஆனா இங்கிருந்து போற பொருளுக்கு 18% வரி. இது ஏண்டான்னு கேட்டா இதுக்கு விளக்கம் கொடுக்காம போய் ஒழிஞ்சுக்கின்னு என்னை தாக்க வராங்க, என்னை சாவடிச்சிருவாங்க, எனக்கு சவப்பெட்டி செஞ்சிட்டாங்க. இதுவா ஒரு பிரதமரோட நாகரிகமான பேச்சு? இது வரைக்கும் 12 வருஷத்துல ஒரு தடவை கூட பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாத ஒரே பிரதமர் யாருன்னா அவர் தான். இன்னைக்கு எல்லாருமே எப்படின்னா ஒரு இமேஜ் கட்டமைச்சுக்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திக்கூடாது, பொது வெளியில பேசக்கூடாது, அப்படியே தன்னோட இமேஜ் அப்படியே கூட்டு போயிட்டு அதுலயே தேர்தலில் ஜெயிச்சிடணும். அந்த இமேஜ் மட்டுமே அவங்களுக்கு, பிம்பம் மட்டுமே வேணும் அரசியலுக்கு. அதனால தான் இன்னைக்கு அமெரிக்காவோட பொருளாதார கொள்கை எடுத்து போயிடுச்சுன்னா உடனே பிம்பம் காலியாட்டம் சொல்லிட்டு என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க.
தயவுசெய்து பொதுமக்களே, இங்க வெறும் பேசுற இந்த தொழிற்சங்கத்தின் மட்டும் இல்ல, இது உங்களுக்கும் சேர்த்துதான். அதனால இந்த பிப்ரவரி 12 நடக்கிற பொது வேலை நிறுத்தத்துக்கு பொதுமக்களாகிய நீங்கள் வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.